أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أم لم يعرفوا رسولهم فهم له منكرون وقال النبي صلى الله عليه وسلم ولدت في زمن الملك العادل أو كما قال عليه الصلاة والتسليم. பாக்கியம் நிறைந்த இந்த 1500வது மீலாது நபி பெருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய உலமாக்களுடைய முன்னோடியும் வழிகாட்டியுமான ராஷிதுல் உலமா ஹதரத் கிபிலா அவர்களே, மேடையில் ஒவ்வொரு ஆட்களையும் சொன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிடும். அதனால் நான் யாரையுமே சொல்லலை. ஏதோ ஒரு கேரளக்கரையிலே பாலக்காட்டில் வந்து பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் பேசுகிற மாதிரி தான் தெரியுது. நிறைய முகங்கள், அங்கேருந்து நிறைய ஹசரத்மார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ பேரும் கூப்பிட்ருக்குறாங்க. நான் நேற்று கடலூரில் இருந்தேன். அங்கே ஒரு மௌலவி சொன்னார், நான் பாலக்காட்டுக்கு போகிறேன்னாரு. என்ன விஷயம் என்ன? இல்லை, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அப்படியா? ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் உலமாக்கள் ரொம்ப பெரிய ஆர்வத்தோடு, அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் பாலக்காடு ஜமாத் உலமா சபையினுடைய சங்கைமிக்க பொறுப்பாளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு ரொம்ப கவனம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் தனி அக்கறையோடு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்தருள்வானாக. உலமாக்கள் மாத்திரமல்ல, உமராக்கள், தமிழ்நாட்டு நாங்கள் கூப்பிட்டாலே சில இடங்களுக்கு வர்றதுக்கு முன்ன பின்ன யோசிக்கிற ஆட்களையும் நாங்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு நிறைய வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஸல்லல்லாஹு சத்தம் முடிச்சு சொல்லணும். ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கேரளா போய் பாருங்கள், ஸல்லல்லாஹுடைய திருநாமம் சொன்னால் எப்படி ஸலவாத்து சொல்கிறாங்கன்னு பாருங்கன்னு நாங்கள் அங்கே பாடம் நடத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். இங்கே வந்து ஸலவாத்து சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடாது. அதனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய திருநாமம் சொல்லப்படும் பொழுது அந்த ஸலவாத்து சொல்லி எல்லா நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் ஊர்களுக்கும் மாநிலங்களுக்கும் நீங்கள் என்றும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, சங்கைக்குரியவர்களே, நமது உயிரினை மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மகத்துவத்தை எந்த வார்த்தைகளால் சொல்லி அதை முடிப்பது? எதை சொல்லி முடிப்பது? எந்த துறையை எடுத்தாலும் சரி, என்ன நிலையை எடுத்தாலும் சரி, நம்முடைய கலிமாவிலிருந்து கபரு வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை சொல்வதற்கு வேறு என்ன வேண்டும்? நம்முடைய கலிமாவில் ஆரம்பித்து கபரு வரை மக்காவினுடைய காஃபிர்கள் அல்லாஹுவை நம்பியிருந்தார்கள், இல்லைன்னு சொல்லல. வலைன் சால்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி படைச்சது யாருன்னு கேட்டால் ல யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதனால அதை சொன்னால்தான் கலிமாவும் பூர்த்தி ஆகிறது. அது மாதிரி ஆஹிரு ஃபித்னத்தின் அலல் முஃமின் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய கடைசி, இந்த சமூகத்திலே முஃமின்களுக்கு உண்டான கடைசி ஃபித்னா கபரிலே வைக்கப்பட்ட பொழுது நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டு மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்கள் விஷயத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும். யார் முஃமின்களாக மூக்கின்களாக இருக்கிறார்களோ எல்லோரும் சொல்வார்கள், ஜானா ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜானா பில் பையினாத்தி வல் ஹுதா, இவர்கள் தான் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆனந்தத்தோடு சொல்வார். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தருள் புரிவானாக. அதனாலே அங்கே வரை கபரு வரை தொடர்கிறது. எந்த விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை நாம் சொல்லி முடிப்பது? உடைய திருநாமத்திலிருந்து ஆரம்பித்து, உடைய திருநாமமே முஹம்மது என்ற திருநாமம், புகழப்பட்டவர்கள், புகழப்படக்கூடியவர்கள், என்று புகழுக்கு உரியவர்கள். ஒரு ஆய்வாளர், ஒரு யூதர் ஆய்வு செய்து சொல்கிறார், உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவர் வாழ்ந்த அல்லது வாழுகின்ற ஏதாவது ஒரு தலைவரை பற்றி இந்த உலகத்தில் அதிகம் சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் எந்த தலைவர்? ஒரு யூதர் ஆய்வு செய்கிறார். இறைவனுக்கு பின்னாலே இந்த உலகத்திலே அதிகம் சொல்லப்படக்கூடிய ஒரே பெயர், ஒரே தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமக்களே, ஏனென்று சொன்னால்
ஒவ்வொரு பள்ளியிலையும் அவர் பாங்க மட்டும்தான் ஆய்வு செய்து சொல்றார். ஒவ்வொரு பள்ளியிலேயும் ஒவ்வொரு நாளும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் 10 தடவை சொல்லப்படுகிறது. உலகத்தில் தோராயமாக 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. தோராயமாக 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. 45 லட்சம் இண்டு 10 கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு 4.5 கோடி தடவை. உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவரை பற்றி ஒரு நாளைக்கு 4.5 கோடி தடவை நினைவு கூறுறாங்களா? பாங்கு பாங்கிலே அவருடைய திருநாமம் சொல்லப்படாவிட்டால் பாங்கு கூடாது. அது ஏதோ பாலக்காட்டில் சொல்லணும், கோயம்புத்தூரில் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ரப்பினுடைய உத்தரவு சொல்லப்பட்டே தீர வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய திருநாமம் முதல் எல்லாவற்றையும் மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். லம்மல் இலாஹு சுமன் நபிய் மஅஸ்மிஹி இத் கால ஃபில் ஹம்ஸில் முஅذினு அஷ்ஹது. ஹஜ்ரத் ஹஸ்ஸான் அல்லாஹ் தஆலா சொல்வார். அல்லாஹு தஆலா அவங்களுடைய திருநாமத்தை அந்த அளவிற்கு, அவருடைய திருநாமத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றையும் பார்த்தால் எல்லாம் பாக்கியமானது, எல்லாம் அருளானது. அவர்கள் தொடர்பல்ல. இனிமேல் இகாமத்து மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் அல்லாஹ் தன்னையும் மலக்குமார்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறானா? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம். உலகத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குகளும் எல்லா காலங்களும் அல்லாஹுடைய ஹபீபின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். முஃமின்களே, நீங்களும் சொல்லுங்கள் ஸலவாத்தும் ஸலாம். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அவ்வளவு மேன்மையாக்கி இருக்கிறான். உன்னுடைய பெயர் சொல்லப்படாத பாங்கு கூடாது, அருள்நாம் உச்சரிக்கப்படாத இகாமத்து கூடாது. தொழுகை என்பது ரப்புக்கு சொந்தம். ஆனால் அந்த தொழுகையிலே கூட சலாமும் ஸலவாத்தும் நபியின் மீது சொல்ல வேண்டும். பெருமக்களே, மஸ்ஜிதுன்னு சொன்னால் சுஜூத் செய்கிற இடம் நமக்கு தெரியும். என்ன, தொழுகையினுடைய அடிப்படையை சுஜூத் செய்கிறது தான். ஆனால் அந்த தொழுகையிலே கூட ஒரு தொழுகை சுஜூத் இல்லை, ஆனால் ஸலவாத் இருக்கிறது ஸலாத்து ஜனாசாவிலே. அல்லாஹு தஆலா நாயகத்தின் மீது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை ஏற்படுத்தியிருக்கார். எல்லா நிலையிலும் மேன்மையானவர்களா எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும்? அவருடைய பாரம்பரியம் என்று எடுத்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தகப்பனார் ஊர்லாம் சின்ன பிள்ளையிலேயே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. மக்க முஹம்மது நபி வீரந்து மதீனம் மௌத்தாகி அடங்கினரே தக்கத்தாயார் வேயர் ஆமீனாமா தகப்பனார் அப்துல்லா பாட்டனார் வேர் ஷக்கின்றி அப்துல் முத்தலிபாம் சங்கையுள்ள ஹாஷிம் பாட்டனாராம். ஒவ்வொரு ஆட்களுடைய ஆளுமை, அப்துல்லா அவர்களை பற்றி பேசினால், அப்துல் முத்தலிப் அவர்களை பற்றி பேசினால், அது மாதிரி அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த பரம்பரையினுடைய ஆளுமையும் வலிமையையும் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்திருந்த தனி திறமைகளையும் பேசினாலே ஒரு ஜீன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பரம்பரைக்குன்னு ஒரு உயர்வு இருக்கும் அல்லவா, எல்லாவற்றையும் அல்லாஹ் நாயகத்திற்கு இணைத்து கொடுத்தான். அவர்களுடைய ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் ஆளுமை, அவர்களுடைய அழகிலும் அவருடைய திறமையிலும் மேம்பட்டவர்கள். அது மாதிரி நூர்ந்து போன ஜம்சம் கிணறை இந்த உலகத்திலே கண்டுபிடித்து சமூகத்திற்கு தந்தவர்கள் ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அவர்கள். எப்பொழுதுமே வஹ்தானியத்திலே உறுதிப்பாடானவர்களாக, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தனித்தன்மை உள்ளவர்களாக, தவம் இருக்கக்கூடியவர்களாக, மக்கள் ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் அவர்களை வசீலாவாக ஆக்கி ரப்பிடத்தில் துவா செய்தால் அந்த கஷ்டங்கள் நீக்கிவிடும் அளவிற்குண்டான மேன்மை பெற்றவர்களாக அப்துல் முத்தலிப் அவர்கள் அவருடைய பரம்பரை என்று பார்த்தார். அது மாதிரி அவருடைய சந்ததி தொடர் என்று பார்த்தால் அருந்துபடா சந்ததி, அல்லாஹ் நாயகத்திற்கு கொடுத்த மகத்துவம், கியாமத்து வரை தொடரும் சந்ததி. அல் மஹதி மின் ஐத்தரதி வ மின் அவுலாதி ஃபாத்திமா. இமாம் மஹதி அவர்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வருவார்கள். என்னுடைய பிள்ளை ஃபாத்திமாவினுடைய வழித்தோன்றலில் வருவார்கள். கியாமத்து வரை தொடரக்கூடிய மகத்தான சந்ததி அல்லாஹு தஆலா கொடுத்தான். அது மாதிரி உலகத்தில் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட தனித்திறமையை அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்குன்னு தனியான சில திறமைகள், ஆளுமைகள் என்று இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட திறமைன்னு இல்லை. உதாரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இரும்பு வசப்படுத்தி கொடுத்துருந்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அசாவை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மருத்துவத்திலே மேன்மையானவர்களா ஒவ்வொரு துறையிலையும் மேம்பட்டு ஆக்கினான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையிலே வஅல்லமக மாலம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தான். இந்த துறை அந்த துறைன்னு சொல்லல, எல்லா துறைகளையும், எல்லா இயல்களையும், எல்லாவற்றை பற்றி உண்டான ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார்.
இந்த துறை உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஹதீஸிலே உள்ள உதாரணங்களை சொல்ல வேண்டும். எந்த துறை நாயகத்திற்கு தெரியாது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 பேரை கூட்டி ஒட்டகம் காணா போயிடுச்சு, போய் தேடிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். என்னுடைய ஒட்டகம் காணா ஆயிடுச்சு, அதை போய் தேடிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முனாஃபிக்கு சொன்னாராம், இந்த முனாஃபிக் வருதுன்னு சொல்கிறான், 7வது வானத்திலிருந்து அப்படி செய்தி வருது, வானங்களிலிருந்து எனக்கு இப்படி செய்தி வருதுன்னு சொல்கிறாரு. அவர் ஒட்டகம் எங்கே நிற்குதுன்னு அவருக்கு தெரியலையே. யுஹ்பிருக்கும் பி ஹபரி ஸமா வலா எதிரி ஐன நாகத்துஹு, வானத்திலிருந்து அப்படி செய்தி வருது இப்படி செய்தி வருதுன்னுலாம் சொல்கிறாங்களே, அவங்களுடைய ஒட்டகம் எங்கே நிற்குது அவங்களுக்கு தெரியலையேன்னு சொன்னானா. சஹாபாக்கள்லாம் ஸல்லல்லாஹு மகத்துவம் தெரிந்த கண்ணியமிக்க சஹாபாக்கள் அவங்க கோபத்தில் அவரை நெருங்க முற்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எங்கேயும் ஃபித்னாவை தான் வைக்கணும், ஃபித்னா பண்ணுறவனும் வச்சிடக்கூடாது, அது பெரிய ஃபித்னாவாகிடும். அதனால் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டாங்களாம். அவர் 2 பேரை கூட அனுப்பி, போங்க இன்ன இடத்தில் என்னுடைய ஒட்டகை இன்ன திசையை நோக்கி இன்ன பொருள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். போயாச்சு. அதே மாதிரி கூட 2 சஹாபாக்கள் போனாங்க. அந்த ஒட்டகம் அந்த திசையை நோக்கி அந்த பொருளை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, கூப்பிட்டு வந்தாச்சு. பார்ட்டிக்காரன் இன்னும் முடியலை. அவன் சொன்னானா, இது அப்போதையே சொல்லியிருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காது, இது அப்போதையே சொல்லியிருந்தா ஒட்டகை நடந்து நிற்கிது பிடிச்சிட்டு வாங்கன்னா பிடிச்சிட்டு வந்துட போகிறோம், காணலில் தேடிட்டு வாங்கன்னு சொன்னதுனால பிரச்சனைன்னு சொன்னானா. சொல்லாத 2வது கூப்பிட்டாங்களாம், என் ரப்பு எதை சொல்ல சொல்கிறானோ அதைத்தான் சொல்லுவேன், எப்போ சொல்ல சொல்கிறானோ அப்போ தான் சொல்லுவேன், எவ்வளவு சொல்ல சொல்கிறானோ அவ்வளோதான் சொல்லுவேன். அல்லாஹ் அறிவித்திருந்தான், எல்லாம் தெரியும். ஆனால் எதை எப்பொழுது எங்கே எவ்வளவு சொல்ல வேண்டுமோ என்று ரப்பின் கட்டளையின் பிரகாரம் தான், அதற்கு மாற்றமான அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். எல்லா துறைகளிலும் தேர்ச்சி. எனக்கு கடந்து செல்வதற்கே மனசு வரல. எந்தெந்த துறைகளிலெல்லாம் இன்றைய நவீன காலகட்டத்தினுடைய அந்த துறைகளிலேயும் ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அப்படிப்பட்ட நவீன காலகட்டத்தினுடைய இந்த துறைகளின் அதனுடைய அடிப்படைகளை எல்லாம் சொல்லித்தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விவசாயமா, வியாபாரமா, நவீன தொழில் துறைகளா, விஞ்ஞானமா, ஆன்மீகமா, எல்லாவற்றிற்கும் உச்சமா. அது மாதிரி இந்த உலகத்தில் அவருடைய சாதனைகளையும் மகத்துவத்தையும் புரிவதற்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், சஹாபிகளை பார்த்தால் போதும். துலுமாத்துன் பஅதுஹா ஃபௌக பஅத், இருள்களுக்கு மேல் இருள் என்று அல்லாஹ் சொன்னான். அது மாதிரி உலகத்திலே அஞ்ஞானத்திலும் அதேபோல் மடமையிலும் இழிவான செயல்களிலும் எல்லாவற்றிலும் கீழ் இருந்தார்கள். இந்த உலகத்தில் அவருடைய நிலைங்கிறது அப்படி இருந்துச்சு. தமிழகத்தில் நாவூர் அவர்கள் ஒரு அழகான பாட்டில் சொல்வார், அந்த நாளிலே மக்கா நகரம் இருந்ததை கேளுங்கள், அங்கே அன்பின் வடிவமாய் அருளின் சிகரமாய் அமைந்ததை பாருங்கள், அங்கே போவோம் வாருங்கள். மக்கால் என்னென்ன அனாச்சாரங்கள் சீர்கேடு இருந்துச்சுன்னு ஒரு தொகுத்து சொல்வார். மழை பெய்யாதிடில் மாட்டின் வாலில் தீயை வைத்தார்கள், தீயோர் தீயை வைத்தார்கள், ஒரு மங்கைக்கு பல பேர் கணவர்களாகி மயங்கி கிடந்தார்கள், மதுவில் மயங்கி கிடந்தார்கள். நிறைய சொல்வார். அவர்களை எல்லாம் எப்படி மாற்றினார்கள். 100 அலா 100, பிரகாசத்திற்கு மேல் பிரகாசம். ஆமினு கமா ஆமனன் நாஸ், அவர்களை போல் ஈமான் கொள்ளுங்கள் நீங்கள். அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டான் கியாமத்து நாள் வரைக்கூடிய முஃமின்களுக்கு அவர்களை போல் ஈமான். ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்து பிஹி ஃபகத் இஹ்ததவ், அவங்கள மாதிரி ஈமான் கொண்டார் அவங்களுக்கு ஹிதாயத். எல்லாவற்றிலும் முன்னோடியாக பெருமக்களே சஹாபிகள், ஒவ்வொரு சஹாபியும் யாரை சொல்வது யாரை விடுவது, மாணிக்கங்கள் ஒவ்வொருவரும். அவர்களை நாம் படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் இன்னும் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்கு சஹாபாக்கள் யார் என்று தெரிந்தால் போதும். அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூன், சஹாபாக்கள் எல்லோரும் நீதவான்கள். உலகத்தில் யாராவது ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டரை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? என்னுடைய தோழர்கள் தொண்டர்கள் எல்லோருமே நீதவான்கள் சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்சான்றிதழ் அளித்து விட்டு சென்றார். அதற்கு காரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். ஏன் சஹாபாக்கள் அல்லாஹ் சொன்னாங்க, லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல உஹதின் ஸஹபா, உங்களில் ஒரு ஆளு ஒரு உஹதினுடைய அளவு, ஒரு மலை அளவு தங்கத்தையே நீங்க சதகா செய்றீங்க, என்னுடைய சஹாபாக்கள் ஒரு கவளம் அதை சதகா செய்கிறாங்க, அதுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஈடாகாது. நீங்க தங்கத்தை கொடுக்குறீங்க, மலை, தங்க மலை, சும்மா கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்கறது அல்ல, தங்க மலையை எடுத்து கொடுக்கிறீர்கள் என்றாலும் அவர்களுடைய ஒரு கவளம் அந்த சதக்காவுக்கு ஈடாகாது. அது காரணம் குர்ஆன் ஷரீஃபில் உள்ள காரணத்தை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அல்லதி நத்தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, உடன்பட இயலாத சிரமமான நேரத்திலேயும் கூட
எந்த பலன்களும் கண்முன்னால் தெரியாத காலகட்டத்திலேயும் கூட கஷ்டம், சிரமம், வேதனை, கேலி, பரிகாசம், கொலை, அடி, ஊர் விளக்கல் என்று ஒரு மனிதன் அல்லது சமூகம் ஒதுக்கப்படுவதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்தார்கள். கண்முன்னால் எந்த பலன்களும் தெரியவில்லை, கண்முன்னால் அவர்களுக்கு எதிர்காலத்தினுடைய உயர்வு தெரியவில்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணித்தார். எல்லா பலன்களையும் கண்டதற்கு பின்னால் அல்ல, எந்த பலன்களையும் காணாததற்கு பின்னால். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபலில் ஃபத்ஹி வ காத்தல். எல்லாரும் ஒண்ணல்ல, அவங்களும் நம்மளும் செலவு செய்யறது ஒண்ணா? அது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே வளங்கள் வந்த பிறகும் கூட அந்த வளங்களிலும் இன்பங்களிலும் தங்களை ஆட்படுத்தி விடாமல் அப்பொழுதும் தியாகத்திற்கு தயாரானார். ஆட்சி, அதிகாரம், வலிமை எல்லாம் கண்முன்னால் இருந்தது, அதுக்கு ஆசைப்படல. ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், எனக்குள்ள நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சில நேரம் ஆயிடுச்சு, நான் அதனால அதை சொல்வதற்கும் கூட இல்லை. சொல்லாமல் இருந்தால் விட்டுறலாம், சொல்லிட்டு முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? மதீனா முனவ்வரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத்தான பின்னால் மதீனா வாசிகள்லாம் கூடினாங்க. இவ்வளவு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க. சஹாபாக்கள் மக்காவிலிருந்து வந்திருக்காங்க. அவங்கள பூரா அகதிகளாக நம்ம பராமரித்தோம், சொத்துக்களை கொடுத்தோம், எல்லா வசதியும் செய்து கொடுத்தோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. அதனால நாம் எல்லாரும் கூடி மதீனா வாசிகளில் ஒரு ஆளை தலைவராக தேர்ந்தெடுப்போம்னு தகீஃப் பனு சாயிதால கூடி எல்லாரையும் சேர்ந்து சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்களை தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு கூடியிருக்கிறாங்க. இந்த செய்தி அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு செய்து அவங்க உடனே சித்திக் நாயகத்தை அழைத்து கொண்டு வருகிறார். வந்த உடனே சொன்னாங்க, உண்மைதான், நாங்கள் எல்லோரும் மதீனா வர்ற நேரத்தில் ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் தான் அரவணைத்தீர்கள், இடம் கொடுத்தீர்கள், தங்க இடம் தந்தீர்கள். அல்லாஹ் சொன்ன மாதிரி உங்களில் அல்லாஹ் வல்லதீன தப்பவு தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை அவ்வளவு நேசித்தீர்கள், இல்லங்களை தயார் செய்து வைத்திருந்தீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பாராட்டுகிறான். அப்படி எல்லாம் தந்தீங்க. ஆனால் இப்பொழுது மதீனா என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஊர் அல்ல, அது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர். அது அதனாலே இப்பொழுது இதனுடைய தலைவர்களாக இருப்பதற்குண்டான தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னால் குறைஷிகள் தான். குறைஷின் உலாத்து ஹாதிஹில் உம்மா, குறைஷிகள் தான் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் ரசூல் சொன்னாங்களே என்ற அந்த ஒரு ஹதீஸைத்தான், செய்தியைத்தான் சொன்னார்கள். அவ்வளவு மதீனாவாசிகளும் அப்படி இறங்கிட்டாங்க, பைய செய்து கொடுத்தாங்க. கண் முன்னால் பலன்கள் தெரிகிறது, ஆட்சி தெரிகிறது, அதிகாரம் தெரிகிறது, பொருளாதாரம் தெரிகிறது, வலிமை முன்னால் இருக்கிறது. ஆனால் எதற்கும் அவர்கள் ஆசைப்படவில்லை. அல்லாஹ் ரசூலுடைய கட்டுப்படுவதற்கும் தியாகம் செய்வதற்கும் தயாரானார்களே. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கினார்களே, எவ்வளவு பெரிய தியாகம்! பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ஹபீபின் மகத்துவத்தை விளங்குவதற்குண்டான உயர்ந்த நசீவை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹ் நமக்கு ஈமானை அதிகரித்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய ரசூலின் கண்ணியமான சஹாபாக்கள் எத்தகைய வலிமை மிக்க ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்களோ அதேபோல் அல்லாஹ் நமக்கும் ஈமானை தந்தருள் புரிவானாக. ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகிரத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. மிக சிறப்பான ஒரு நிகழ்வை பாலக்காடு ஜமாத் உலமா சபை முன்னெடுத்திருக்கிறது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு தான் போகணும். ஆனால் நாளைக்கு அவசரமாக சென்னை செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. என்ன, வருகின்ற 21ஆம் தேதி தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு நிலையை மீலாது நபி பெருவிழா நடைபெற இருக்கிறது. அங்கே உள்ள முதலமைச்சர் மற்றவங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆலோசனையும் நாளைக்கு சென்னையில் முக்கியமாக இருக்குதுங்கிறதுனால நான் அசத்திட்ட சொன்னேன், அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்குது, அவசரமாக போகணும்னு சொல்லி. அதனாலே முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மீலாது நபி விழா, அது காரியங்கள் இருக்கிற காரணத்தினாலையும் ஜமாத் உலமாவுடைய சில ஹித்மத்துகளும் சேர்ந்து இருக்குதுங்கிற காரணத்தினால் அவசரமாக செல்ல வேண்டியது இருக்கிறது. உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்து மிக சிறப்பான ஏற்பாட்டை மிக அழகான முறையிலே பாலக்காடு ஜமாத் உலமாவை முன்னிறுத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதற்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் துன்யா ஆகிராவின் நிறைந்த பாக்கியங்களை தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.